விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜம். எனினும் அதனை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டமையினால் இறுதியில் ஓர் உயிர் பறிபோன துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒன்று நேற்று தலவாக்கலையில் இடம்பெற்றுள்ளது. தலவாக்கல வட்டகொட மடக்கும்பர பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றின் வெற்றி தோல்வி தொடர்பில் ஏற்பட்ட வாய் தர்க்கமே இதற்கு காரணமாகியது. மடக்கும்பர பகுதியைச் சேர்ந்த 18 வயதான சுகுமாரன் பார்த்தீப் என்ற இளைஞரை சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். விக்கெட்டினால் தாக்கி இந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதல் மேட்ச் விளாண்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க. சரி இன்னொருக்கா விளாடுவோன்னு சொல்லி சொன்னோன்னே 2ஆம் மேட்ச் நாங்கள் வின் பண்ணி சும்மா பரவாயில்ல. அப்போ போலை அங்கிட்டு போவையும் லாஸ்ட் ஓவருக்கு இந்த அடித்தபடியே இருக்காது தானே, அந்த அவர்கிட்ட அண்ணன் தான் போல் போட்டார். அவர்கிட்ட ஓவருக்கு தான் அடித்தாங்க. அவர் தம்பிக்காரர் என்ன செஞ்சார், அண்ணனே பேச டீம் உள்ளக்கு அவரை பேசையும் அவருக்கு கோவம் வரையும் விளையாட்டு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நந்திக்கு வாலிபால் விளையாட போனோம். எங்கள் கிரவுண்டுக்கு பெரிய அண்ணன் மாதிரிலாம் விளையாடுவாங்க. நான் போய் சும்மா சப்போர்ட் கொடுக்குறது இருக்கிறது. அவர் விளையாண்டார். இந்தபடியே நல்லா வாலிபால் விளையாடு செத்தவர். அவர் விளையாண்டார். காலையில் நடந்ததை நினச்சிக்கிட்டே இருந்து அங்கிட்டு ஒரு ரோட் இருக்கு, அப்படி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்து தண்ணி அந்த டைமில் தான் அடிச்சிருக்காங்க. இதன்போது காயமடைந்து மற்றொரு இளைஞர் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சம்பவ இடத்தில் இன்று மதியம் நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றன.